நீங்க படுற கஷ்டம் இருக்குதே, இதுக்கு என்ன கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா இத மாதிரி இன்னும் அதிகம் அதிகம் தரணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. சின்ன தோழர்கள் இவங்களுடைய சுயமரியாதைக்கு ஒரு உதாரணம் பாருங்க. வரலாற்று சான்று என்னன்னா, இவங்க கையேந்தவே மாட்டாங்க என்பதற்கு தொழுவாங்க. பள்ளியில தொழும் பொழுது அதிகமான பசியின் காரணமாக அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. தொழுது கொண்டு இருக்கும் பொழுது இந்த திண்ணை தோழர்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுதே அவ்வாறே மயங்கி விழுந்துருவாங்க. அடுத்தவங்கள்ட்ட ஏதாச்சும் கேட்டு சாப்பிட்டு இருந்தா மயங்கி விழ வேண்டிய அவசியம் இல்லையே. மயங்கி விழுறாங்கன்னு சொன்னா கையேந்தவே மாட்டாங்க என்பதற்கு இது ஒரு சான்றுங்க. இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு சொன்ன, நபிகள் நாயகம் தொழுவிப்பார்கள், நின்று கொண்டே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் அவ்வாறே மயங்கி கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்தா இந்த காட்டரபிகள் இருக்கிறாங்க, காட்டரபிகள் அவங்களுக்கு பேச தெரியாது, நடந்து கொள்ள தெரியாது, ரொம்ப மோசம். அவங்களுடைய பேச்சு கதைகள் எல்லாம், அவருடைய நடத்தைகள் எல்லாம் ரொம்ப மோசமானவர்கள். நபிகளாரத்துல ஜக்காத்தை கேட்பான். எப்படி ஜக்காத் கேட்பான்டா, நபிகளார் ஒரு துண்டை போட்டிருப்பாங்க களத்துல, அந்த துண்டை களத்தை நெருக்கி கேட்பான். சும்மா கேட்கலாம, யார சொல்லலாம், எனக்கு ஜக்காத்துல எவ்வளவு என்ன சரி தாங்கன்னு கேட்டாலே நபிகள் நாயகம் கொடுத்திருப்பாங்க. அப்படியே அந்த துண்டை, நபிகளார் களத்துல போட்டிக்கக்கூடிய துண்டை களத்தை அப்படியே நெருக்கி எனக்கு இதுல இருந்து தாரியா இல்லையான்னு கேட்கும். காட்டரபிகள் இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாகத்தான் அவர்கள் அதிகமான காட்டரபிகள் நடந்துக்கிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி காட்டரபிகள் வந்தா என்ன சொல்லுவாங்களாம், ஹத்தா தகூலல் அராபு ஹாவுலாய் மஜானின், என்ன பைத்தியக்காரர்கள் இவர்கள், மக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க, இவன் குறுக்க படுத்து கொண்டிருக்கிறான், இவங்க என்ன லூசான்னு கேட்பாங்களாம். ஏன்னா இவங்களை பத்தி தெரியல, இவங்க தலை சுத்தி விழுந்திருக்கிறாங்க, மயங்கி விழுந்திருக்கிறாங்க என்பது இவர்களுக்கு தெரியல. இவங்க என்ன சொல்லுவாங்க, தொழுது கொண்டிருக்கும் போது யாராவது குறுக்க படுப்பானா, குறுக்க படுக்கிறத பார்த்துட்டு என்ன பைத்தியக்காரர்கள் இவர்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். கடைசியில தொழுகையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நபிகள் நாயகன் திரும்பி அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, லவ் தஅலமூன மாலக்கும் இன்தல்லாஹ், நீங்க இப்ப படுறீங்களே கஷ்டம், இந்த கஷ்டத்துக்கான கூலி அல்லாஹு தஆலா என்ன மாதிரியான கூலியை உங்களுக்கு தர இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்களேயானால் லஅஹ்பத்தும் அன் தஸ்தாது ஃபாகதன் வஹாஜா, இதே மாதிரி இன்னும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு அதிகம் அதிகம் தர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சிரமத்தை தேடி போக கூடாது. ஆனால் நபிகள் என்ன சொல்றாங்க, நீங்க படுற கஷ்டம் இருக்குதே, இதுக்கு என்ன கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா இத மாதிரி இன்னும் அதிகம் அதிகம் தரணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது திருமிதியில 2368வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நபித்தோழர்கள் எதுக்கு இப்படி கஷ்டப்படுறாங்க? இந்த மாதிரி திங்கி இல்லாம குடிக்க இல்லாம மயங்கி விழுந்ததுக்கான காரணம் என்ன? வீடு இல்லாம ஆடை இல்லாம உணவு இல்லாம இருந்ததுக்கு காரணம் என்ன? அவங்க ஏற்ற மார்க்கம். மார்க்கத்துக்காக எதையும் நாங்கள் தியாகம் செய்ய தயார். ஆனா இன்றைக்கு உலகத்துக்காக மார்க்கத்தையே தியாகம் செய்ய தயார். அப்படிதான் இருக்கிறோம் முஸ்லிம்கள். காதலுக்காக வேண்டி, காதல் புனிதமானது, இஸ்லாம் ரொம்ப மட்டம், இஸ்லாத்தை தூக்கி வீசிட்டு காதலுக்காக வேண்டி போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? அதே மாதிரி சினிமா, அதிகமான லாபம் சம்பாதிக்கலாம், பேரும் புகழும் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய பேரை ஒன்றோ மாத்திட்டு போறான், இல்லாட்டி அதே பேர்ல போய் என்ன செய்யறான், சினிமால நடிக்கிறான். அதே மாதிரி சில விளையாட்டுகள் என்ன செய்வாங்க, எங்களோட பேரை மாத்தினா அல்லது மதத்தை மாத்திக்கிட்டா தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போல அப்படின்னு சொல்லி தன்னுடைய மதத்தையே மாத்திக்கொண்டு என்ன செய்யறாங்க, அந்த விளையாட்டுகள்ல வாய்ப்புகளை பெற்றுக்கொள்றாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாம் என்று சொன்னா அற்பத்திலே அற்பம். ஆனா இந்த திண்ணை தோழர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறு அவங்க படிச்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு விளங்கும், எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நம்ம தூக்கி வீசிட்டு ஒன்றுக்குமே இல்லாத விஷயங்களுக்காக வேண்டிய நாங்க போனோம்னு சொல்லி யோசிப்பான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாடம் இந்த திண்ணை தோழர்களுடைய வாழ்க்கையில இருக்குது.